டிசைன் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Autocad, Autocad, Radeon எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கணும்னா நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் வேணும் இல்லையா? எஸ், புது வருஷம் பிறந்துடுச்சு, புதுசாகவும் நிறைய லேப்டாப் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் எது நமக்கு செட் ஆகும், அதோட ப்ரைஸ் என்ன, ஸோ இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுன்னு மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான லேப்டாப்பை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோவை 3 செக்மெண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். பட்ஜெட் லேப்டாப், மிட் ரேஞ்ச் லேப்டாப், ஹை பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஜெட் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பிராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு டெல், ஹெச்பி, லெனோவோ, அசூஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த 4 பிராண்டில் எது பெஸ்ட்டான லேப்டாப், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் காம்ப்ரமைஸே இல்லாத லேப்டாப்ஸை தான் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்லை பொறுத்த வரைக்கும் நியூ இன்ஸ்பிரான் 15 3000. ஸோ இந்த மாடலில் வரக்கூடிய லேப்டாப் இன்டெல்லோட i3 12th ஜென்ரேஷன் ப்ராசஸரில் வருது. 8GB ரேமும் 512GB M.2 SSDயோட வருது. இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் இன்டெல்லோட UHD கிராஃபிக்ஸ். ஸோ இந்த லேப்டாப்போட ஸ்பெக்கு வைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 48,990 ரூபாய் வருது இதோட ரீட்டைல் வெப்சைட்டோட லிங்க்கில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்பி பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஹெச்பி லேப்டாப் 15S அப்படின்ற ஒரு மாடல். இது வந்து AMD அத்தலான் ப்ராசஸரில் வருது. 8GB RAM, 512GB SSD, அதே மாதிரி AMDயோட Radeon கிராஃபிக்ஸோட வருது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 33,914. ஏன்னா இது வந்து AMD ப்ராசஸர் அப்படின்றனால உங்களுக்கு வந்து ரொம்பவே பட்ஜெட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் i3 ப்ராசஸருக்கு ஈக்குவலான ப்ராசஸர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லெனோவோ லேப்டாப். லெனோவோவில் IdeaPad 1 அப்படின்ற ஒரு மாடல் வருது. இது AMD Ryzen 3 3250 அப்படின்ற ஒரு ப்ராசஸரில் வருது. 8GB RAM, அதே 512GB SSD, அதே மாதிரி Windows 11 ப்ரீலோடடாக வருது. எஸ், இப்போ வர்ற எல்லா லேப்டாப்புமே Windows 11 அப்டேட்டட் தான் வருது. இந்த லேப்டாப்போட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 38,690 ரூபாய்க்கு வருது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது அசூஸை பொறுத்த வரைக்கும் அசூஸ் VivoBook 15 அப்படின்ற ஒரு மாடல். இது AMD Ryzen 3 ப்ராசஸரில் வருது. 32U ப்ராசஸர், 8GB RAM, அதே மாதிரி 256 M.2 SSDயில் வருது. இதே மாதிரி இந்த SSDயும் சரி, ஹார்ட் டிஸ்காவும் சரி, எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து இதில் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ரேடனோட Vega 3 கிராஃபிக்ஸில் வருது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ப்ளூடூத், வைஃபைன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வருது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 33,990 ரூபாய். ஸோ இந்த செக்டாரில் அசூஸ் தான் டாப்பில் இருக்குது. அதாவது பட்ஜெட் வைஸ் அசூஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப் இந்த கேட்டகரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிட் ரேஞ்ச் லேப்டாப். முதல்ல வந்து நம்ம டெல் G15 கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மாடல். இது இன்டெலோட i5 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர், 16GB ரேமும் 512GB SSDயோட வருது. முக்கியமாக Nvidia RTX கிராஃபிக்ஸ் 1315ஓட வருது. 4GB டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் மெமரியோட. ஸோ இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 86,689 ரூபாய். இந்த மிட்ரேஞ்ச் லேப்டாப்லேயே அதிகமான ப்ரைஸ் இருக்கிற ஒரே ஒரு லேப்டாப்னா அது டெல் பிராண்டு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்பி பவிலான் கேமிங் லேப்டாப் 15 அப்படின்ற மாடல் தான். இது வந்து AMD Ryzen 5 இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதே மாதிரி 8GB RAM, 512GB SSDயோட வருது. ஆனால் கிராஃபிக்ஸ் மெமரியை பொறுத்த வரைக்கும் GTXல 1650 4GB கிராஃபிக்ஸ் மெமரியோட வருது. இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா 64,055 ரூபாய் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லெனோவோ லேப்டாப் IdeaPad Gaming 3. இது வந்து ஒரு AMDயோட Ryzen 5 ப்ராசஸர், அதாவது 5600H அப்படின்ற ப்ராசஸரில் வருது. 512GB SSD, 8GB RAM, அதே மாதிரி GTXல 1650 4GB DDR6 கிராஃபிக்ஸ் மெமரியோட வருது. இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா 56,590 ரூபாய். இந்த செக்டார்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான லேப்டாப் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லெனோவோவில் இருக்கக்கூடிய இந்த IdeaPad Gaming 3.
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அசூஸோட டஃப் கேமிங் F15 அப்படின்ற ஒரு மாடல். இது வந்து இன்டலோட i5 ப்ராசஸரில் வந்துகிட்டு இருக்கு. 10th ஜென்ரேஷன், 8 GB RAM, 512 GB M.2 SSD. கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் GTXல 1615 DDR6 4 GB ஆஃப் கிராஃபிக்ஸ் மெமரி. இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 60,990 ரூபாய். இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோர் கவுண்டில் மோர் தென், அதாவது 4 கோருக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராசஸர் லேப்டாப்ஸ். ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாமே உங்களால் ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வெறும் ப்ராடக்டிவிட்டியில் நீங்கள் வந்து கேட் டிசைன் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ எடிட்டிங், யூடியூபுக்கு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு கூட இந்த லேப்டாப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கடைசியாக ஹை பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப். இந்த செக்டார் யாருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி லேப்டாப் வச்சுருக்கேன், நான் இன்னமும் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான். ஏன்னா இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய லேப்டாப்போட ப்ராசஸர் எல்லாமே 8 கோர் இருக்கக்கூடிய ப்ராசஸர்ஸ். அதே மாதிரி 1 lakhக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் வரக்கூடிய லேப்டாப்ஸ். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது டெல்லில் பார்த்தீங்கன்னா Alienware M15 R7 கேமிங் லேப்டாப். ஸோ இந்த மாடலில் வந்து என்னென்ன ஸ்பெக் வருதுன்னு கேட்டிங்கன்னா, AMDல Ryzen 7 6800H அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வருது. இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா AMD அதே மாதிரி இன்டெல்லையும் வருது. இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா i7ல 12th ஜென்ரேஷன் ப்ராசஸரும் வருது. இந்த Alienware லேப்டாப்போட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1,59,989 ரூபாய், அதாவது 1,60,000. இதே இது இன்டெல் வெர்ஷன் இருக்கக்கூடிய நீங்கள் ப்ராசஸர் எடுத்தீங்கன்னாக்க 1,70,000, அதாவது 10,000 வந்து அதிகம். ரேமை பொறுத்த வரைக்கும் 16 GB ஆஃப் ரேம், 512 GB ஆஃப் SSD கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக RTX 1360 6 GB ஆஃப் DDR6 மெமரியோடு வருது இந்த டெல் Alienware. ஹெச்பியில் ஓமன் கேமிங் 16 அப்படின்ற ஒரு மாடல் வருது. இதில் வந்து i7 11th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 GB ஆஃப் ரேம், அதே மாதிரி 512 GB ஆஃப் SSD. RTXல 1315 யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது வந்து முழுக்க RGB கீபேட் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஓமன் கேமிங் 16ல். இதோட ப்ரைஸை மட்டும் பார்த்தோன்னா 1,19,990 ரூபாய், கிட்டத்தட்ட 1,20,000. லெனோவோ Legion 5 Pro அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் AMDயில் வரக்கூடிய Ryzen 7 5800H அப்படின்ற ஒரு ப்ராசஸரோட வருது. 16 GB ஆஃப் ரேம், 1 TB ஆஃப் M.2 SSD. ஏன்னா இந்த செக்டார்லேயே பார்த்தீங்கன்னா 1 TB SSD வந்து எந்த மாடலுமே தரல, லெனோவோவில் மட்டும்தான் இந்த SSD மெமரி கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 1,33,490 ரூபாய். ஸோ கரெக்டாக பார்த்தோன்னா 1,33,500 ரூபாய். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது அசூஸ் ROG Strix G15 2022 மாடல். ஸோ இந்த மாடல் என்ன ஆஃபர் பண்ணுறதுன்னா, AMDயோட Ryzen 7 ப்ராசஸரில் வருது. 6800H ப்ராசஸர், அதே மாதிரி 16 GB ஆஃப் ரேம், 512 GB ஆஃப் SSDயோட வருது. அதே மாதிரி இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1,00,000க்கு 10 ரூபா கம்மி. 99,990 ரூபாய்க்கு வருது. ஸோ இந்த அசூஸ் மாடல். ஸோ இந்த ஹை பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் டாப்பில் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ். அதே மாதிரி பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா அசூஸ் தான். மற்றபடி நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையராக கூட இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்னாக்க நீங்கள் டெல்லில் Alienware போகலாம், லெனோவோவில் Legion 5 போகலாம். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸில் உங்களால் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இதுதான் வந்து 3 கேட்டகரி. நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அசூஸை ட்ரை பண்ணுங்கள். இதே இது மிட் ரேஞ்ச் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாலிடாக டெல்லு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த நாளில் எது சூஸ் பண்ணாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். பட்ஜெட் வைஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அசூஸ் தான் இப்போதைக்கு வின்னராக இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை டாடா.